ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ஸ்பெஷல்னா கேரட் பீன்ஸ் குருமா வித்து சப்பாத்தி. ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாயை அடுப்பு வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பட்டை கிராம்பு இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சோன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி வச்சு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ நம்ம கேரட் பீன்ஸு சோயா ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இதில் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சமாக இது பண்ணி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. இப்போ இறக்கும்போது நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சம் திக்னஸ் வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாங்க. நம்ம கொத்தமல்லி தழை போட்டாச்சுங்க. இப்போ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான மாவு நான் 3 கப் மாவு எடுத்துருக்கேங்க. அது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடலாங்க. நம்ம சப்பாத்தி இது பண்ணியாச்சு. சப்பாத்தி விட்டு குருமா ரெடிங்க. சாப்பிட்டு எப்படின்னு பார்க்கலாம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.